தடைகளை உடைத்தெறிந்து சிறப்பான விடைகளை பெறப்போகும் தனுசு ராசி அன்பர்களே. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாத சிறப்பு பலனே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதுவும் உங்கள் வீடான குரு வீடு தான். அந்த வீட்டில் நிறைய கிரகங்கள் ஒன்று சேரப்போகுது. அது உங்களுக்கு சுகஸ்தானம். இங்கே உங்கள் ராசி அதிபதி பரிவர்த்தனை அடைய போகிறார். உங்களுக்கு இந்த மாதத்தில் மிக மிக முக்கியமான மாதமாக இருக்க போது இது மாற்று கருத்தில்லை. ஆக ஒரு சிறப்பான பலன்கள் நடக்க போது. என்னென்ன அதிகப்படுத்தணும், எதை விலகி நிற்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இப்போ உங்களுக்கு புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போது தொழில் வகை யோகங்கள், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 4ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டு 6ல் சம்மந்தப்படுது. அப்போ 1, 4, 6 கூடவே சம்மந்தப்படும்போது கூட 11 தொடர்பு. அப்போ வேலை என்ற ஒரு விஷயத்தில் விருத்தி உண்டு, டெவலப் ஆக போகிற காலகட்டம், பதவி உயர்வு, இந்த நேரத்தில் ப்ரொமோஷனை ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டம், சம்பளம் அதிகரிக்கும். ஆக மொத்தம் ஒரு படிநிலை. இப்போ சம்பளம் அதிகரிக்கிறது அந்த டிசிக்னேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்குங்க. வேலையில் வெவ்வேறு பக்கம் கொடுப்பாங்க. இப்போ என்ன யோகம் வந்திருக்குன்னா, சார் வேலைக்கு போயிட்டே இருக்கேன், இருந்தாலும் சைடில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படி வரும். இந்த பிஸ்னஸ் பற்றி தனியாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ வேலை செய்கிறதுல அங்கீகாரம் உண்டு, நிதி மேலாண்மை அதிகரிக்கும், சம்பளம் சம்மந்தப்பட்டு அதிகரிக்க போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸராக இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பு பலன் இருக்குது. என்னென்னா, தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லுதல், கதை சொல்லி விளக்குதல், அட்வைஸ் பண்ணுறதுல இதாக இருக்கும். இவங்களுக்கு எப்போவுமே இந்த இடம் வீடு சம்மந்தப்பட்டதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ராசி. அப்போ அந்த இடத்துல நிறைய கிரகம் இருக்குது, அதை பார்ப்போம். கமிஷன் வகை வருமானம் இந்த ராசிக்கு இயற்கையாக வரும். கமிஷன் வகை வட்டி வருமானங்கள், சில காலம் வட்டி கட்டி பின்னாடி கமிஷன் வகையில் வட்டி வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ராசிகள். இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில், அது நிறைய இவங்களுக்கு ஈஸியாக போடுவாங்க. ஜாயிண்ட், இவங்ககிட்ட ஒரு நேர்மை என்ன இருக்குன்னா, வேலை செய்கிற பக்கம் ஒரு சின்ன சம்பாத்தியம் இருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு அந்த கமிஷன் வகையெல்லாம் ஈஸியாக நல்லபடியாக இருக்கும். இவங்களுக்கு என்னன்னா, மேலதிகாரிகள், அதுக்கு அரசியல் ஈஸியாக டைரெக்டாக டீல் பண்ணுறக்கூடியதாக இருக்கும். என்ன எல்லாமே ஸ்லோவாகுதுன்னு ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பட் படிப்படியாக வளர்கிற ராசி. இப்போ இந்த வேலை என்ற விஷயத்தில் அமோகமாக வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லியிருக்கேன். அதை டெவலப் பண்ணலாம். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, புதுசாக வேலைக்கு போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய அம்சம் இருக்குது. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வீட்டில் இருந்து ஆரம்பிங்க, இல்லை வீட்டு அருகில் இருந்து ஆரம்பிங்க. உங்கள் மனைவி என்ற உதவி உங்கள் தொழிலுக்கு தேவை. மனைவியோ, ஏன்னா 7, 10 ரெண்டுமே குரு. மனைவியோட அனுகரணமோ அவங்களோட ஒப்புதலோ இல்லாமல் டெவலப் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஆரம்பிச்சு, இப்போ மனைவிக்கும் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம். இப்போ கணவனாக இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பெண் இந்த ஜாதகமாக இருக்குது, தனுசு ராசியாக இருக்குது. அப்போ மனைவி என்ன நினச்சிக்கணும் அவங்கன்னா, கணவர் உங்கள் செய்யும் தொழிலுக்கு உதவி இருக்க போகிறார், குடும்பத்தோட ஒட்டுமொத்தமாக டெவலப் ஆக போகிறீங்க அப்படின்னு இறுதியாக சொல்லிடலாம். இப்போ வீடு, வண்டி வாங்கணும் சொத்து. இப்போ தான் பார்த்திங்கன்னா வீடு, இடம், வண்டி சிந்தனையாகவே இருக்கும். நிறைய பேர் இப்போ வீடு முடிச்சிருப்பாங்க. ஒரு சிலர்லாம் வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி, பைக் வாங்கினேன், கார் வாங்கினேன்னு சொல்லி அம்சம் இருந்திருக்கும். வாங்கினதுக்கப்புறம் அடுத்த ஒரு வண்டி சிந்தனை, ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வேறு வண்டி வந்திருக்குமே அப்படி. இப்போ நிறைய பேருக்கு இடித்து கட்டுற யோகம், நிறைய வீடுகள் கட்டிட்டு அதை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு பெண் பெயரில் சொத்து அமையும், அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட அதிகமாக பாருங்கள், ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ தந்தை ஸ்தானாதிபதி 4ல் வந்து ராகுவோட சேரம், தந்தையின் உடல் உபாதைகள் வருகிற காலகட்டம். பொதுவாகவே இந்த குடும்பத்தில் இப்போ என்னென்னா, இது ஒன்று மாற்றி ஒன்று மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரில. ஹெல்த்து எனக்கே பயமாக இருக்குது. எனக்கு ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பயமாக இருக்குது. அஜீரணமாக இருக்குமோ, நெஞ்சரிச்சலாக இருக்குமோ, வயிறு அரிச்சல், இது மாதிரி ஒரு பயம் இருக்குங்க. இப்போ ஹெல்த்தை பற்றி ஒரு பயம் இருக்குது. பொதுவாக கோச்சார ரீதியாக தற்காலிகம், பட் ஜாதக ரீதியாக பார்த்து, லக்ன அம்சங்கள் பார்த்து ஏதோ வியாதியாக இருக்குமோ அப்படின்னு பார்த்துக்கங்க. இந்த இதயம் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு மருத்துவ ஆலோசனை கேட்டுக்கிறது பெட்டர். ரொம்ப யங் வயசில் இருக்கிறவங்களுக்கு அஜீரணமாக கூட இருக்கலாம். ஆக இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு உடல் உபாதை வருகிற காலகட்டமாக இருக்குது. இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ரைட். இப்போ 2, 3 தொடர்பு. அப்போ என்னன்னா, குடும்பத்தோட ஒரு டூர் சென்று வருதல், ஒரு தொலைதூர பயணங்கள், ஒரு சுப விரயங்கள் ஏற்படுகிறது. விரயம் ஏற்படுன்னு விதி, அது சுப விரயமாக மாற்றிக்கணும். உங்கள் 6ல் இருக்கிற குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்த்து 2ஆம் வீட்டை பார்க்கறனால வெளிநாடு, வெளி மாநில தொடர்பு ஏற்படும். அதன் மூலம் வட்டி வருமானங்கள் வரும், வாடகை வருமானம் வரும். ஏதோ ஒரு லிங்க், ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். அவங்க உங்களை கைமாற்றி விட சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்தனே வருமானம்.
அப்போ ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்காங்கன்னா ஃபாரின் ட்ரிப்பு கிடைக்கும். ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம், ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, வெளி மாநில தொடர்பு, அந்த மாதிரி ரீதியாக தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. இப்போ மைண்டு மட்டும் கிளியராக பாசிட்டிவாக வச்சுட்டா போதும். சுகஸ்தானத்தில் இத்தனை கிரகம் இருக்குது. அப்போ சொத்து சொங்களை வந்து மைண்டு மட்டும் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டா டக்குன்னு நடந்துடும். இப்போ நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து மீண்டு வர வேண்டிய ராசி. இதுக்கு பரிகாரம் இருக்குது, அது கொடுக்குறேன். பட் இந்த ஒரு பாயிண்ட். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 5-7 திருமணத்தை பற்றி பேச முடியாது. 5-7 தொடர்பு, 7ஆம் வீடு. அப்போ தடைபற்ற திருமணங்கள் நடக்கப் போகுது. ரொம்ப நாளாக திருமணம் என்ற ஒரு விஷயம்தான். திருமணம் இருக்குது, பேச்சுவார்த்தை இருக்குல்ல, திருமணம் நடக்கும். விருப்ப திருமணம், உங்களுக்கு ஏதோ ஒரு தெரிஞ்ச பொண்ணு இல்லை தெரிஞ்ச மாப்பிள்ளை, விருப்ப திருமணம் உண்டு. அதன் மூலம் நல்லபடியாக இருக்கும். அன்யூன்யமாக வாழக்கூடிய அம்சம் உண்டு. திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி உண்டு. திருமணத்தை தள்ளி போட வேண்டாம், திருமணம் குயிக்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ திருமணத்திலே பார்த்திங்கன்னா குழப்பம் சார், செவ்வாய் தோஷம் இருக்குது, அந்த தோஷம். இப்போ எந்த தோஷம் இருந்தாலும் பரிகாரம் பண்ணாலும் நடக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் தன கிரகம் இருக்கே. ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானம் அலோவ் பண்ணாமல் திருமணம் நடக்காது. இப்போ இன்னொன்று திருமணம் பார்க்கும்போது ஒன்று கவனிக்கணும். ஆண் ஊரில் கல்யாணமா இல்லை பெண் ஊர்லையா, கோயில்லையா மண்டபத்துலையா, முகூர்த்த நாள் குறிக்க ரொம்ப முக்கியங்க. அது உங்கள் ஜாதகம் மாதிரி, அதாவது ஜாதகம் எப்படியோ அது மாதிரி திருமணத்துக்கு ஒரு ஜாதகம் நாள் மாதிரி அப்போயே தெரிஞ்சிடும். இந்த கல்யாணம் எப்படி போகும், நல்லபடியாக போகுமா, பிரச்சனை இருக்குமா இல்லையா, வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ முகூர்த்த லக்னம் குறிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஒரு நல்ல ஜோதிடர் அதை பாருங்கள். மண்டபம் காலியாக இருக்குது, சொந்த பந்தங்கள் வராங்க, அதுக்காக போடக்கூடாது. உங்களுக்கு ஆண் பெண் இருவருக்கு கரெக்டாக இருக்கா. அதில் குறிப்பாக பிரம்ம முகூர்த்தம், வளர்பிறை தேய்பிறை பார்ப்பாங்க. வளர்பிறை தேய்பிறைங்கிறது திருமணத்தில் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் அடுத்து மறுநாள் தான் வளர்பிறை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு ஒரு வளர்பிறை தேதியாக இருக்கும். அப்போ அந்த தேதியை கிளாஷஸ் வரும். அப்போ பெண்ணோட உடல் எப்படி தன்மையோ அதிலிருந்து கால்குலேட்டு ப்ளஸ் அதுவும் வளர்பிறை வந்தால் வேணால் ஓகே. இப்போ வளர்பிறை தான் தன் உடம்பு, பெண்ணுக்கு உடம்பு ரெடியாகிறது தான் வளர்பிறையே. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. இப்போ கடன் அடைக்கக்கூடிய காலகட்டம், கடன் இடம் சம்மந்தப்பட அடைக்கக்கூடிய காலகட்டம். அப்படியே இன்னொன்று மாற்றி சொல்கிறோம் பாருங்கள். வீடு இடம் கட்டுறதுக்கு கடன் வாங்கும் யோகம். ஆல்ரெடி கடன் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இப்போ ஒரு இடம் வாங்கணும், சொத்து வாங்கினா கடனை வாங்கக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தம் கடன் என்ற ஒரு ப்ராசஸ் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கக்கூடியது. ரொம்ப நாளாக இருந்த இந்த ஒரு தொந்தரவு, எதிரிகள் தொந்தரவு, உங்களுக்கு இடையூறு செஞ்சிட்ருக்கவங்க விலக போகிறாங்க. இந்த வம்பு வழக்குகள், கேஸ் சம்மந்தப்பட்ட வெற்றி பெற போகிறீர்கள். நிறைய பேர் கேஸ் இருக்குது சார், ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது, ஒரு சொந்தத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அது முடிவுக்கே வரமாட்டேது, அதெல்லாம் முடிவுக்கு வருகிற காலகட்டம். குழந்தைகளால் சந்தோஷப்படுகிற காலகட்டம். குழந்தைகள் அவங்க வளர்ச்சி அடையிறதை பார்த்து சந்தோஷப்படி அவங்க ஸ்போர்ட்ஸில், எஜுகேஷனில் நல்லா டெவலப் ஆகிறாங்க. அது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் மேலதிகாரிகள் அனுசரணை உண்டு. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கூப்பிட போகிறாங்க, போயிட்டு வாங்க. கோயில் குளங்கள் சென்று வர வேண்டிய அம்சம் உண்டு. சரி, யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக இப்போ என்ன பரிகாரம் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் வளர்ச்சி படிநிலை போகக்கூடிய அம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். உங்களுக்கு இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா கொடுமுடி, அதாவது பவானி அந்த அருகில் உள்ள ஈரோடு பகுதியில் கொடுமுடி அந்த ஸ்தலத்துக்கு சென்று வருவது சிறப்பு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ராகு கேது ஸ்தலம், திருநாகேஸ்வரராக இருக்கலாம், ஒரு ராகு கேது புற்று வழிபாடு, அந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறி சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய எண்கள், ராசி எண்கள் பார்த்திங்கன்னா 3, 9, 1 இந்த எண்கள்லாம் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும், அடுத்த படிநிலைக்கு உயர்த்திடும். சரி, வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட்டாக தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.